Hi students, இன்னைக்கு நம்ம மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ்ன்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினட் இன்டெக்ரல்னால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். When a function f of x is integrated with respect to x between the limits a and b, we get the definite integral. a to b f of x dx. இதுதான் ஒரு டெஃபினட் இன்டெக்ரலோட நோட்டேஷன். f of xன்றது ஒரு சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன் எக்ஸில் இருக்குது. அதை நம்ம எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ணுறோம். ஏன்றது அதோட லோயர் லிமிட், பின்றது ஒரு அப்பர் லிமிட். அடுத்தது டபுள் இன்டெக்ரல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இதை நம்ம எதுக்கு இன்டெகிரேட் பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ண போகிறோம், ஒய்க்கு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் இன்டெகிரேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் ரிப்பீட்டட்லி between the limits x0 and x1 for x and between the limits y0 and y1 for y, we get a double integral. And it is denoted by y0 to y1, x0 to x1, f of x, y dx dy. அதாவது f of x, y என்றது ஒரு 2 வேரியபிள் ஃபங்க்ஷன். இதை நம்ம xக்கு இன்டெகிரேட் பண்ணுறோம், yக்கு இன்டெகிரேட் பண்ணுறோம். dx dy என்ற பொசிஷனில் இருக்குது அப்படின்னா xோட லிமிட் ஃபஸ்ட்டு வரும், அதாவது இன்னர் இன்டெகிரேஷன் x0 to x1. ஒய்யோட லிமிட் அவுட்டரில் இருக்கும், y0 to y1. இதுதான் ஒரு டபுள் இன்டெகிரலோட நோட்டேஷன். y0 to y1, x0 to x1, f of x, y dx dy. இதே போல் நம்ம ட்ரிபிள் இன்டெகிரலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். f of x, y, z, அதாவது ஒரு 3 வேரியபிள் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். dz, dy, dxக்கு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? எக்ஸ் அவுட்டரில் இருக்கிறதுனால அதோடைய லிமிட்டும் அவுட்டரில் தான் இருக்கும், x0 to x1. ஒய்ன்றது மிடில் இருக்கிறதுனால அதோடைய லிமிட் மிடில் வரும், y0 to y1. இசட்ன்றது ஃபஸ்ட் இன்டெகிரேஷன், அதோட லிமிட் z0 to z1 ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ட்ரிபிள் இன்டெகிரலோட நோட்டேஷன். another ஃபார்ம் ஆஃப் டபுள் இன்டெகிரல் பார்க்க போகிறோம். x0 to x1, y0 to y1, f of x, y dy dx. ஃபஸ்ட்டு ஃபார்மில் dx dy இருந்தது, இப்போது dy dx இருக்குது. ஓகேங்களா? இது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் டபுள் இன்டெக்ரல். இப்போது இன்னும் 2 ஃபார்ம் ஆஃப் ட்ரிபிள் இன்டெக்ரல் பார்க்க போகிறோம். z0 to z1, y0 to y1, x0 to x1, f of x, y, z dx dy dz. zோட லிமிட் z0 to z1, yோட லிமிட் y0 to y1, xோட லிமிட் x0 to x1. The third form of double integral எப்படி இருக்குன்னா f of x, y, z dy dx dz. z0 to z1, x0 to x1, y0 to y1, f of x, y, z dy dx dz. இப்போது 3 forms of triple integral, 2 forms of double integral பார்த்துட்டோம். இப்போது டபுள் இன்டெக்ரல் எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிபிள் இன்டெகிரேஷன் எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Evaluation of double integral. y0 to y1, x0 to x1, f of x, y dx dy. இப்போ இந்த ஃபார்மில் ஒரு டபுள் இன்டெக்ரல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? we first integrate f of x, y with respect to x partially, treating y as constant between x0 and x1. என்ன சொல்கிறாங்க? f of x, y எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். பார்ஷியலி அப்படின்னா என்ன அர்த்தம்? f of x, y x and yல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ணும்போது ஒய்யை என்ன பண்ணணும்? டெம்பரவரியாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக அசியூம் பண்ணிக்கணும். இட்ஸ் நாட் ஏ கான்ஸ்டன்ட், டெம்பரவரிலி அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வர ஆன்சரை ஒய்க்கு இன்டெகிரேட் பண்ண போகிறோம் வித்தின் த லிமிட்ஸ் y0 to y1. We first integrate f of x, y with respect to x partially between the limits x0 and x1. The resulting function got after the inner integration and substitution of limits will be purely a function of y. இன்னர் இன்டெகிரேஷன் முடிஞ்ச பிறகு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் எதில் இருக்கும் அப்படின்னா பியூர்லி ஒயில் இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒய்க்கு இன்டெகிரேட் பண்ண போகிறோம் வித்தின் த லிமிட்ஸ் y0 to y1. அதான் இங்கே சொல்கிறாங்க. The resulting function got after inner integration and substitution of limits will be purely a function of y. Then we integrate this function of y with respect to y between the limits y0 and y1. அதாவது இன்னர் இன்டெகிரேஷன் முடிஞ்சிருச்சு, பியூர்லி ஒயில் மட்டும் அந்த ஃபங்க்ஷன் மாறிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒய்க்கு இன்டெகிரேட் பண்ணுறோம், y0 to y1 லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
அதை சிம்பாலிக்காக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் டிஎக்ஸ், அதாவது எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வர ஆன்சர் எதில் இருக்கும், எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ண பிறகு ரிசல்ட்டிங் ஃபங்க்ஷன் ஒயில் இருக்கும், அதை ஒய்க்கு இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஒய்க்கு இன்டகிரேட் பண்ணி அதோட அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது அதோட லிமிட்ஸ் பார்த்தினா ஒரு முக்கியமான கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். The limits of x0 and x1 may be either constant or function of y, whereas y0 and y1 must be constant. என்ன சொல்கிறாங்க, இன்னர் இன்டகிரேஷன் எக்ஸில் இருக்குது, அந்த இன்னர் இன்டகிரேஷன் லிமிட் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒயில் இருக்கலாம். பட் ஒய்யோட இன்டகிரேஷன் லிமிட்ஸ் y0ம் y1ம் கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். அதாவது இன்னர் இன்டகிரேஷனோட லிமிட்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வேரியபிளாக இருக்கலாம், ஆனால் அவுட்டர் இன்டகிரல் லிமிட் கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 4xy dx dy, இதை நம்மளுடைய ஃபங்க்ஷன். இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒய்க்கு இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒய்யோட லிமிட் பார்த்திங்கன்னா 0 to 2, எக்ஸோட லிமிட் 0 to 1. இங்கே ஒய்யோட லிமிட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, எக்ஸோட லிமிட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இது ஒரு ப்ராப்பரான டபுள் இன்டெக்ரல். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 0 to 1, 0 to x, x plus y dy dx. அதாவது x plus yன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் x and y. ஃபஸ்ட்டு ஒய்க்கு இன்டகிரேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணுறோம். இங்கே எக்ஸோட லிமிட் 0 to 1 கான்ஸ்டன்ட் லிமிட்டு, ஒய்யோட லிமிட் 0 to x. ஒய்யோட லிமிட் கான்ஸ்டண்ட்டாக இல்லை, லோயர் லிமிட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் அப்பர் லிமிட் எக்ஸில் இருக்குது. அப்போ இதுவும் ஒரு ப்ராப்பரான டபுள் இன்டெக்ரல். ஏன்னா எக்ஸோட லிமிட் அவுட்டர் இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இன்னர் இன்டகிரேஷன் லிமிட் எக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 to 2, 0 to x square y dx dy. இது ப்ராப்பரான டபுள் இன்டெக்ரல் இல்லை. ஏன் அப்படின்னா ஒய்யோட லிமிட் 1 to 2 கான்ஸ்டன்ட், ஆனால் எக்ஸோட லிமிட் 0 to x ஸ்கொயர். எக்ஸோட லிமிட் எக்ஸில் இருக்கக்கூடாது, எக்ஸோட லிமிட்டு எக்ஸில் இருக்குது, எக்ஸோட லிமிட் எக்ஸில் இருக்கக்கூடாது, அதனால இது தப்பு. அப்போ இது எப்படி ப்ராப்பராக மாற்றுறது அப்படின்னா 1 to 2, 0 to x square y dy dx. நான் என்ன பண்ணியிருக்கேன், dx dyயை dy dxஆக எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், எக்ஸோட லிமிட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஒய்யோட லிமிட் எக்ஸில் இருக்குது. இதுதான் ஒரு ப்ராப்பரான டபுள் இன்டெக்ரலோட ஃபார்ம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்டர் இன்டகிரேஷன் லிமிட் கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டில் இருக்கணும், இன்னர் இன்டகிரேஷனோட லிமிட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா த நெக்ஸ்ட் வேரியபிளோடைய ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒய்யோட லிமிட் ஒயில் இருக்கக்கூடாது, எக்ஸோட லிமிட் எக்ஸில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் டபுள் இன்டெக்ரல்னால் என்ன, ட்ரிபிள் இன்டெக்ரல்னால் என்னன்னு பார்த்தோம். அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதோட லிமிட்ஸ் எந்த ரூலை ஃபாலோ பண்ணுறதுன்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டபுள் இன்டெக்ரலை எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.